இதுதான் கொல்லிமலை பைனாப்பிளாமா காய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத 2 வாங்கிட்டேன், 1 60க்கு. இது நான் பார்பிக்யூ ஸ்டைலில் ரெடி பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இது கூட பேர்ஸும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மேரினேஷனுக்கு கொஞ்சம் சால்ட்டு, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் சாட் மசாலா அண்ட் தென் கொஞ்சம் லெமன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நம்ம ஃப்ரூட்ஸில் இதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் பட்டரில் வந்து இதை மேரினேட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதே நான் யூடியூப்பில் சுட்ட ரெசிபி தான். இந்த டைமில் தான் ஒன்று மறந்துட்டேன், சுகர் போட மேரினேஷனில். மறுபடியும் அதனால் சுகர் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் பைனாப்பிளில் ஆஸ் யூஷுவல் உப்பு, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பார்ப்போம் இப்போ. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பைனாப்பிளுக்கு டேஸ்ட் கம்மி, அதனால இப்படி சாப்பிட்லாம். பார்பிக்யூ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்தது. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, ரெசிபி கரெக்டாக தான் நான் ஃபாலோ பண்ணேன். பட் படு மொக்கையாகி போச்சு. கன்சிஸ்டன்சி ஓகே, பட் கசப்பு. உங்களுக்கு வந்து இது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இது சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வந்து க்ரன்ச்சியாகவும் மேலே சாஃப்டாகவும் இருந்தது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நீங்கள் யாரும் இது இப்படி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பர். இது மொக்கை. பாய்.